வணக்கம்பா. இந்த கோங்குரா வச்சு இந்த கோங்குரா சட்னி செய்ய போகிறோம். இது எப்படி செய்யறது உங்களுக்கு காட்டுறேன். இதை முதல்ல கிள்ளி எடுத்துக்கலாம். இது ஒரு கட்டு கோங்குரா, உளிச்சிக்கீரை தொக்கு. இது ஒரு மாதம் வரையும் வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அப்படியே இது வதக்கி செய்ய போகிறேன். இது எப்படி செய்ய பார்க்கலாம். புளிச்சக்கீரையை கிள்ளி நல்லா வதக்கிட்டேன். இங்கே பாருங்கம்மா, நல்லா இது பச்சை காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். அரைச்சி தாளிச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அப்படியே வதக்கி வச்சுக்கிறேன். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி இது கெடாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா நிறைய தாராளமாக தாளித்து வதக்கி வச்சுக்கிறேன். அரைச்சிட்டேன். நல்லா மஞ்சிடுச்சியை இது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றாமல் நல்லா கீரை அரைச்சி நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வடிஞ்சு பிடிச்சி எண்ணெயிலேயே வதக்கணும். இந்த புளிச்சக்கீரையை நல்லா வதக்கி இதில் வெந்தயம், தனியா, காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு புளி போட்டிருக்கேன். இது வதக்கும் போது காட்ட முடியல, வதக்கிதுக்கு அரைச்சிட்டேன். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லெண்ணெய் தான் தாளிக்கணும். அதுதான் இது கொஞ்சம் நாள் இருக்கும். நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், சீரகம், இது கடுகு ஒரு ஸ்பூனு போட்டுக்கலாம். தாராளமாக கொஞ்சம் சீரகம், இப்போ இந்த காஞ்சி மிளகா போட்டுக்கலாம். ஒரு 4 காஞ்சி மிளகா இதில் போட்டிருக்கேன். ஒரு 20-30 மிளகாய்க்கு போட்டிருக்கேன். தாளிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இது போட்டுக்கலாம். கோங்குரா பச்சடி ரெடி. தாளிச்சு நல்லா கோங்குரா சட்னி வதக்கியாச்சு. கோங்குரா சட்னி இது இட்லிக்கு தொட்டுக்கலாம், சாப்பாடு ஒயிட் ரைஸ் வச்சுக்கலாம். இது எப்போ தேவையோ ஊறுகாய் மாதிரியும் தொட்டுக்கலாம். இது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். எல்லாருக்கும் நன்றி. பாய்.